இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு குழந்தை பிறந்தா நீங்க என்ன பேர் வைப்பீங்க? என்ன திடீர்னு இப்படி கேக்குற? சும்மா தோணுச்சு கேட்டேன். சும்மா சொல்லுங்கம்மா. ஆம்பளை குழந்தை பிறந்தா சக்தின்னு வைப்பேன். பொண்ணு பிறந்தா என் அம்மா பேரை வைப்பேன். ரேவதி, பேரெல்லாம் ரெடியா இருக்கு. நீ பாப்பாவை மட்டும் ரெடி பண்ணு. சும்மா தூள் கலப்பிடலாம். மாப்பிள, நீ கொஞ்சம் சும்மா இருங்க. அம்மா, நீ ரொம்ப டயர்டா இருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. மாப்பிள, கூட்டிட்டு போங்க. ரோகு, அதை எடுத்துட்டு வா. உன் அம்மா கிட்ட ஏன் அப்படி கேட்ட? குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கிறதுன்னு கேக்குற. அதுக்கு இப்ப என்ன அவசியம் இருக்கு? மனசுல சின்னதா ஒரு நினைப்பு வந்துச்சு. என்ன நினைப்பு? கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நீ உண்மைய சொல்லிடுவ. அம்மாக்கு கோவம் வந்து துர்காவை அனுப்புன மாதிரி என்னையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா நாமளும் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். அதனாலதான் இப்பவே அம்மா என்ன பேர் வைப்பாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு அம்மா வைக்கணும்னு நினைச்ச பேரை வைக்கலாம்ல. அம்மா ஏன் கூட இல்லாட்டியும் அவங்க பேரனுக்கோ பேத்திக்கோ அவங்க வச்ச பேரு சொல்லி கூப்பிடுற சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? நீ பயப்படுற மாதிரில எதுவும் நடக்காது. உன் அம்மா என்னைக்கும் உன்னை வெறுக்க மாட்டாங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். தைரியமா இரு.